ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி வீட்டிலையே ஸ்ட்ராபெரி வச்சு எப்படி ஜாம் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணுறதுக்காக நான் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டிங்கன்னா அதில் உள்ள தூசிலாம் நல்லா ரிமூவ் ஆயிரும். இதை நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு எப்படி ஜாம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி பீசஸை நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி பீசஸை போட்டுட்டு நீங்கள் ஒரு கரண்டி வச்சு இதை கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஹீட் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே நம்ம இந்த மாதிரி ஜாம் ரெடி பண்ணிடலாம். நேச்சுரல் ஃப்ரூட்ஸை வச்சு எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணாமல் நம்மளே செய்யலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரூட்டோடைய அளவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்படி கிளறிட்டே இருங்க. அப்பப்போ அந்த ஃப்ரூட்டை கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுட்டு கிளறிட்டே இருங்க. நீங்கள் இதை எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மெத்தட் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி பீசஸாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இதை அரைச்சி மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் புளிச்சிக்கலாம். ரொம்ப லெமன் புளிஞ்சிடாதீங்க, புளிப்பு டேஸ்ட் அதிகமாகிடும். லைட்டாக மட்டும் புளிஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்படியே கிளறிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எதுவுமே பண்ணலை. நீங்கள் வேணால் மேஷர் வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். இது நம்ம இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கிறப்பே நல்லா இந்த ஃப்ரூட்ஸ்லாம் மேஷ் ஆகி நல்லா ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உங்களுக்கு இன்னுமே இதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேஷர் வச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், அழுத்தி விட்டுக்கலாம். பாருங்கள், ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம ப்ரெட்டில் நம்ம அப்ளை பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் நம்மளே ஃப்ரூட்ஸ் வச்சு எந்த ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்காமல் நம்மளே இந்த மாதிரி ஜாம் ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் கூட பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற ஜாம் மாதிரியே கலர் கூட நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.